மத்திய தொழில் பாதுகாப்பு படை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிள் டிரைவர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா? மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டு. கான்ஸ்டபிள் டிரைவர் அண்ட் கான்ஸ்டபிள் டிரைவர்லேயே கம் பம்ப் ஆப்ரேட்டர். இது வந்து டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீசஸ் இன் சிஐஎஸ்எஃப் 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 4/3/2025. இதில் ஒன்லி வந்து மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல்ஸ் அப்ளை பண்ண முடியாது. சிஐஎஸ்எஃப் இந்த டிரைவர் பணியிடத்திற்கு லெவல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. பே மேட்ரிக்ஸில் 7th சிபிசியில் 21,700 69,100 ப்ளஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலவன்சஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன அலவன்சஸோ அது எல்லாமே வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 மேலே உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் ஃபஸ்ட் மந்த்தில். இது மட்டும் இல்லாமல் சிஐஎஸ்எஃப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் படி என்னென்னலாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அது எல்லா விதமான அலவன்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் அப்படி இல்லைனா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு உண்டு. எது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டைமில் என்ன அப்ளிகபிளோ அது வந்து உங்களுக்கு உண்டு. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த இடத்துல, அதாவது கான்ஸ்டபிள் டிரைவரா அல்லது கான்ஸ்டபிள் டிசிபிஓவா எதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணும்பொழுதே கொடுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரேடு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் நடக்கும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து 1 by 1 ஆர்டரில் இருக்கும். எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா பேசிஸில் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் 1100க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு வந்து போஸ்ட் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அட்மிட் கார்டு இது எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்டபிள் டிரைவரை பொறுத்த வரைக்கும் டைரக்டில் யூஆரில் 344, எஸ்சியில் 126, எஸ்டியில் 63, ஓபிசியில் 228, இடபிள்யூஎஸில் 84, டோட்டலாக 845 வேக்கன்சி இருக்குது. இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 85 வேக்கன்சிஸ். கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டரில் டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டில் யூஆரில் 116, எஸ்சியில் 41, எஸ்டியில் 20, ஓபிசியில் 75, இடபிள்யூஎஸில் 27, டோட்டலாக 279. டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் 28 எக்ஸ் சர்வீஸ்மேன், மொத்தமாக 1124 வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. சரிங்களா? இந்த வேக்கன்சிஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இன்க்ரீஸ் தான் ஆகும். கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இன்க்ரீஸ் ஆகும். ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ, ஐடென்டிட்டி கார்டு ஏதாவது வந்து யூனிவர்சிட்டி கொடுத்தது இல்லைனா வந்து இன்கம் டேக்ஸ் பேன் கார்டு ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது உங்களுடைய பேர், ஃபாதர் நேமு, என்ன லொக்காலிட்டி, வில்லேஜ், டவுன் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி என்ன இஷ்யூவிங் அத்தாரிட்டி, உங்களோட சர்டிஃபிகேட் யார் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சிஐஎஸ்எஃப்டைய அஃபிஷியல் வெப்சைட்டான CISFRECTT.CISF அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அதனால் எந்த விதமான அட்மிட்க்கு எந்த ஸ்டேஜோடைய அட்மிட் கார்டாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்டாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அது மூலியமாக தான் நீங்கள் வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சிஐஎஸ்எஃப் வந்து வெளியிடுவாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் 4/3/2025. ஓகேங்களா? ஜென்ரல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோர் தென் 1 ஒய்ஃப், அதாவது ஸ்பௌஸ் இருக்குது, லிவிங் ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் ஆனவங்க அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். மெட்ரிகுலேஷன் அல்லது 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தால் போதுமானது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பெற்ற ஸ்டேட் போர்ட்லேயோ சென்ட்ரல் போர்ட்லேயோ படித்திருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் போதுமானது. சரிங்களா? மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்
அல்லது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இல்லைனா லைட் மோட்டார் வெஹிக்கிள் அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் வித் கியர் இதற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து 3 வருடம் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோ அல்லது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளோ இல்லை லைட் மோட்டார் வெஹிக்கிளையோ அண்டு மோட்டார் சைக்கிள் வித் கியரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருடம் இருக்கணும். கட் ஆஃப் டேட் வந்து 4/3/2025. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஹைட் அண்ட் செஸ்ட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹில் ஏரியாஸ்க்கு ரிலாக்ஸேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வெயிட் இதெல்லாம் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஸ்டேஜஸில் எந்தெந்த ஆர்டரில் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் CISFRECTT.CISF.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் வந்து சதர்ன் ரீஜன், இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டு அவங்களாம் வந்து சதர்ன் ரீஜனில் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறவங்க. DIG CISF சவுத் ஜோன் ஹெட் குவார்ட்டர்ஸ் டி பிளாக் ராஜாஜி பவன் பெசன்ட் நகர் சென்னை தமிழ்நாடு 6,90,000 அப்படின்ற இவங்க தான் வந்து இந்த கண்டென்மெண்ட் தான் வந்து அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் செலெக்ஷன் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் வந்து 4/3/2025. அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் வந்து கையில் கண்டிப்பாக உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோடைய ஸ்கேன்டு காப்பி இருக்கணும், சைனர் ஸ்கேன்டு காப்பி இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கணும் எந்த போஸ்ட் வந்து கான்ஸ்டபிள் டிரைவரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போடுறீங்களா இல்லை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக போடுறீங்களா, அல்லது கான்ஸ்டபிள் DCPO வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் சர்வீஸை வந்து ஃபஸ்ட்டாக போடுறீங்களா அல்லது செகண்டாக போடுறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் UR EWS OBC கேண்டிடேட் 100 ரூபா பே பண்ணணும். SC ST எக்ஸர்வீஸ்மேன் அவங்கள வந்து எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. நெட் பேங்கிங் மூலமாகவோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ரூபே கார்டு, UPI எது மூலமாக வேணால் பே பண்ணலாம். சரிங்களா? அல்லது சலான் வந்து SBIயில் ஜென்ரேட் ஆகும், அதை SBI பிரான்ச்சில் போய் பே பண்ணிட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஹைட் பார் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்ணுறது, அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஹைட்டு பார் கிளியர் பண்ணவங்க ஹைட்டு செஸ்ட்டு வெயிட்டு இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை செக் பண்ணுவாங்க. உங்களுடைய கல்வி தகுதி, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் உங்களுடைய டிஸ்சார்ஜ் எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஐடி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 4 எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி உங்களுடைய நேட்டிவிட்டி, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ட்ரேடு டெஸ்ட் இருக்கும். ட்ரேடு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட் வெஹிக்கிள் வந்து 50 மதிப்பெண்க்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், டிரைவிங் டெஸ்ட்டு. ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் டெஸ்ட்டில் 50 மதிப்பெண் இருக்கும். அதே மாதிரி மோட்டார் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கா, ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படின்றதற்கு உங்களுக்கு 30 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். மினிமம் 15 மதிப்பெண் எடுத்தால் போதும். எல்லாத்துலேயும் பாதிக்கு பாதி 50% எடுத்தாலே போதும். 50 மார்க்னால் 25 மதிப்பெண் எடுத்தால் போதும், குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் அடுத்தது நடக்கும். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 பார்ட் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ், எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸில் இருக்கும். எல்லாமே 10th லெவல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதில் ஸ்கூல் லெவல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அப்சர்வ் பண்ணுறது, டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி எப்படி இருக்குது, உங்களுடைய இங்கிலீஷை நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் 20 கொஷின் இருக்கும். 20 மதிப்பெண், 120 அதாவது 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 100 மார்க் மேக்ஸிமம். மினிமம் UR EWS கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 35 மதிப்பெண் எடுத்தால் போதும். எக்ஸர்வீஸ்மேன்னா SC ST OBC கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 33 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது. சரிங்களா? ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் விடுவாங்க. அதில் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் 100 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இது ஃபுல்லும் எல்லாத்தையும் கிளியர் பண்ண கேண்டிடேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் அப்படின்ற அளவு 1:2 ரேஷியோவில் வந்து மெடிக்கல் கூப்பிடுவாங்க. அதையும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன், அதே மாதிரி உங்களுடைய
அலாட்மெண்ட் எங்கே அப்படின்றத சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆர்டர் கொடுத்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து சிஏஎஸ்எஃப் மாதிரியான ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. ப்ளஸ் அவங்க கூட டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? நன்றி.